நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்குனர் சேகர் கமுலாவுடன் முதல் முறையாக கூட்டணி அமைத்துள்ள திரைப்படம் தான் குபேரா. இந்த படத்துல தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக ராஷ்மிகாவும் வில்லனாக நாகார்ஜுனாவுமே நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. நிகேத் பூமி இந்த படத்துல ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணிருக்காரு. கார்த்திகா நிவாஸ் படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகளை ஸ்டண்ட் சி வடிவமைத்திருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. குபேரா திரைப்படத்துல நம்ம தனுஷ் அவர்கள் பிச்சைக்காரராக நடித்திருக்காரு. இந்த படத்திற்கு சென்சார் போர்டு UBA சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 2 நிமிடம் ரன்னிங் டைம். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்று உலகம் முழுக்கவே பல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. குபேரா படம் தமிழ்நாட்டுல காலை 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா அமெரிக்காவில இந்த படம் இன்று அதிகாலையே திரையிடப்பட்டிருக்கு. அங்க இந்த படத்துடைய முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். குபேரா திரைப்படத்துல தனுஷ் அவர்கள் ஆஸ்கர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காராம். இந்த படத்துடைய முதல் பாதியை விட இரண்டாவது பாதி செம்மையாக இருக்கா. தனுஷ் அவர்களுக்கு முதல் 300 கோடி படமாக இந்த திரைப்படம் அமையும் அப்படின்னுமே பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனாவுமே அவருடைய பங்களிப்பிற்காக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரா. இப்படி ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. அந்த வகையில நம்ம அஜய் சார் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் தனுஷ் அவர்களை பற்றி புகழ்ந்துமே பேசியிருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.